வாழ்க வளமுடன். அன்பர்களே, உடலில் நோய்கள் வருவது தவிர்க்கவே முடியாதது. ஆனால் அந்த நோய்க்கு தீர்வாக உடனடியாக ஆங்கில மருந்துகளை நாடுவதோ அதை எப்பொழுதும் பயன்படுத்துவதோ தவிர்க்க வேண்டும். அகத்தவம் ஓர் அருமருந்து என்ற ஒரு சிறிய நூலை 10 வருடங்களுக்கு முன்பாகவே நான் எழுதியிருக்கிறேன். எனவே நோய்கள் வந்த பிறகு அதை கண்டு முதலில் பயப்படக்கூடாது. அதனுடைய தீர்வு என்ன என்று கவனித்து ஓய்வை எடுத்துக்கொள்ள வேண்டும், உணவு முறையை மாற்ற வேண்டும். சித்தா, ஆயுர்வேதா இந்த மருந்துகளை பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆங்கில மருத்துவத்தையும் நாம் மேற்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது சமுதாயத்தை பார்க்கும் பொழுது மனிதனுக்கு மிக மிக தேவையான அனைத்து விஷயங்களையும் அவனை பயமுறுத்தி அல்லது அவனது பேராசையை தூண்டி ஒரு பணத்தை ஈட்டுவதற்கான வழியாக கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு யாருக்காவது நோய் என்றால் அந்த வீட்டில் உள்ள வயதானவர்கள் பாட்டி வைத்தியம் என்று கூறுவார்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி இவைகளை வைத்துக்கொண்டே விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்றவைகளை வைத்துக்கொண்டே சரி செய்ய முயற்சி செய்வார்கள். கஷாயம் என்று கூறுவார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் சமுதாயத்தில் வியாபாரமாகிவிட்டது. கல்வியை கெடுத்து வியாபாரமாகிவிட்டார்கள், பேராசையை தூண்டி. நன்றாக சிந்திக்க வேண்டும். மருத்துவத்துறையும் அதே போலதான், உணவும் அதே போலதான். சுவைக்கு அதிக மதிப்பு கொடுத்து உணவை கெடுத்தார்கள். ஒரு டாக்டர் இருக்கிறார், மருத்துவமனை இருக்கிறது என்றால் யாரோ ஒருவர் நோய்க்காக வந்தால் அந்த நோயை தீர்க்கும் மருந்துகளை கொடுத்து விட்டு அவர்கள் மீண்டும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது நடப்பதோ சர்க்கரை நோய், உயர் அழுத்த நோய், இரத்த அழுத்த நோய் என்று கூறி யார் உள்ளே வந்தாலும் அவர்களை பர்மனண்டாக, நிரந்தரமாக தன்னுடைய நோயாளியாக, கிளைண்டாக மாற்றி பணம் செய்கிறார்கள். இதிலெல்லாம் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆங்கில மருந்துகளை தொடர்ந்து எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி டாக்டர் சொல்கிறார் என்று விடாமல் இந்த உடம்பை டெஸ்ட் செய்யக்கூடாது, பரிசோதனைக்கு உள்ளாக்க கூடாது. நாம் தவம் செய்து கொண்டிருக்கிறோம், ஓரளவுக்கு உடற்பயிற்சியும் செய்கிறோம், காயகல்பம் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய நோய்கள்லாம் வராது. ஆனால் தொடர்ந்து ஆங்கில மருந்துகளை விழுங்க விழுங்க அது உள்ளே நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ், ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி நம் மனதையும் அந்த மருந்துக்கு அடிமையாக்குகிறது. மற்ற உடல் உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கிறது. நாம் ஒரு நோயாளியாகவே மாறிவிடுகிறோம் நாளடைவில். எனவே மருத்துவர்களில் சென்று, மருத்துவமனைக்கு சென்று நம் உடலை காமிக்கும் போதும் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் முழுமையாக எந்த உடலையும் சரி செய்து விட முடியாது. அதனால் விழிப்புணர்வுடன் இருந்து இந்த சமுதாயத்தில் உள்ள நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். மற்றவைகளை நாம் சிந்தித்து நமது வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமாக, அமைதியான வாழ்க்கையாக இந்த தெய்வ சக்தியை பெறுவதன் மூலம்
நாம் அடைந்து கொள்வோம் என்று கூறி மீண்டும் சனிக்கிழமை அன்று இதே தவத்தை செய்வோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.